எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்ற பாடம், நாங்கள் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் டைட்டில்ஸ் கொடுத்த வீடியோவை வந்து என்ன மாதிரி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் என்பதை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக நான் இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் போட்ட ஒரு வீடியோவை நீங்கள் டைட்டில் எல்லாம் போட்டு எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் செய்து ப்ரொஜெக்ட் வச்சுருப்பீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு இதை காட்டுறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இப்போ டிரான்சாக்ஷன் 2 போடப்பட்டிருக்கு. இப்போ நான் இந்த வீடியோவை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த வீடியோவை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் என்று சொல்லும்போது நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுமெண்டா, அதாவது இவ்வளவு தான் எங்களுடைய வீடியோ, இதை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுமெண்டா எக்ஸ்போர்ட்ன்றது வந்து மேலே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா வலக்கை பக்கம் மேல் மூலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்னு இருக்குது. நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவை நாங்கள் எக்ஸ்போர்ட் விண்டோன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்போர்ட் விண்டோவில் முதலாவது நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து டைட்டில். ரெண்டாவது வந்து நீங்கள் எங்கே இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, லொக்கேஷன். நாங்கள் நார்மலாக லொக்கேஷன் சொல்லுவோம், அல்லது ஃபோல்டர் லொக்கேஷன் சொல்லுவோம். எங்கே இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மூன்றாவது வந்து வீடியோவினுடைய எக்ஸ்போர்ட்டிங் குவாலிட்டி. நார்மலாக யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ ஏற்றுறா 1080pன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதில் 1080pன்னு இருக்குது. இந்த 1080p 720p இப்படி இருக்குது. 4Kயில் நீங்கள் வீடியோ 4Kயில் 2Kயில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணலாம். நான் இங்கே 1080p தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மிச்ச ஒன்லையும் நீங்கள் மாற்றாதீங்க. ரெக்கமெண்டட்ல இருக்கட்டும், H.264 இருக்கட்டும், ஃபார்மட் வந்து MP4 இருக்கட்டும், ஃப்ரேம் ரேட் வந்து 30ல் இருக்கட்டும், அதே மாதிரி இருக்கட்டும். இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் MP4 MOV இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் MP4 தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். நான் நார்மலாக வந்து டி ட்ரைவில் ப்ரொடக்ஷன்ன்றதுக்குள்ளே வந்து தான் நான் கூடுதலாக என்னுடைய ப்ரொடக்ஷன் வீடியோவை நான் செய்கிறேன். நான் ப்ரொடக்ஷன்ஸ் வீடியோ எல்லாம் இப்படி நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபைலை நீங்கள் தேடி எடுக்க முடியும். ஸோ நான் டி ப்ரொடக்ஷனில் வந்து நான் வந்து இந்த வீடியோ ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் டைட்டில் கொடுக்குறேன்னு வந்து CapCut ப்ரொடியூஸ். நீங்கள் டைட்டில் கொடுக்கும்போது குறிப்பாக சரியான டைட்டிலை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஈவன் நீங்கள் அந்த லொக்கேஷனை மறந்தாலும் கூட நீங்கள் சர்ச்சில் போயிட்டு அந்த டைட்டில் நேமை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் எங்கே இருக்குதோ அங்கே நாங்கள் அந்த ஃபைலை கண்டுபிடிக்கலாம். ப்ராப்பரான ஃபைல் நேம் கொடுக்காம நாங்கள் அவசரத்தில் சேவ் பண்ணி கொண்டு போகிறதால தான் சில நேரங்களில் வந்து நாங்கள் ஃபைலை மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைல் நேம் வந்து டைட்டில் வந்து சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் டைட்டில் கொடுத்துட்டேன், லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டேன், ரெசல்யூஷன் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், எக்ஸ்போர்ட்டை கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட்டை கொடுத்த உடனே உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ எக்ஸ்போர்ட்டட் வருது. இதை நீங்கள் டிரெக்டாக யூடியூப்புக்கும் ஏற்றலாம், டிக்டாக்குக்கும் ஏற்றலாம். இதை வந்து நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டோடு கனெக்ட் பண்ணணும். ஆனால் இதை விட நீங்கள் இதுக்குள்ளால் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதை விட நீங்கள் ப்ராப்பராக யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற சஜஷனாக இருக்கும். எனவே நான் இதை ஓகே பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே போய் மை டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே அல்லது உங்களோட எங்கே சேவ் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரொடியூஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இங்கே வந்து CapCut இருக்கும், CapCut ப்ரொடியூஸ். ஸோ இந்த CapCut ப்ரொடியூஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொடியூஸை நீங்கள் செய்கிறது. ஸோ CapCutல வந்து ப்ரொடியூஸ் என்ற பகுதியை வந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இனி நான் CapCutல இருக்கிற ஒவ்வொரு அட்வான்ஸான ஃபீச்சர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் விளங்கப்படுத்துகிறேன். ஸோ முதலாவது நான் வீடியோவில் போட்டிருந்தேன் எந்த மாதிரி CapCutஐ இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன மாதிரி CapCutஐ ஓப்பன் பண்ணுறது. ரெண்டாவது வீடியோவில் வந்து என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் டைட்டில்ஸ் போடுறதுன்றதை நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது பகுதியில் நாங்கள் வந்து என்ன மாதிரி இந்த வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் திங்ஸை வச்சு நீங்கள் இப்போ CapCutல வந்து நீங்கள் வீடியோவை எடிட் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இல்லைங்கதா? ஸோ இனி இந்த CapCutல இருக்கிற அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இன்னும் ஒரு காணொளியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார். நன்றி.